சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆயிற்று? ஆட்சி முடிய இன்னும் ஓராண்டுதான் இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் கூறியது உண்மைதான் என்றும், எங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரவில்லை என்றும், ராகுல் காந்தி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறியிருந்ததாகவும் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை ஒழிக்க முதல் கையெழுத்து போடுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை என்றும், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவோம் என்றுதான் கூறியிருந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை மாநில அரசு எப்படி ரத்து செய்ய முடியும்? நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றார் முதலமைச்சர். இந்த அடிப்படை கூட எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரியாதா? சராசரி அறிவு இருந்தால் கூட இது தெரியும் என்று முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். உடனே எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர், திமுக தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, இப்போது ஒரு பேச்சு பேசுவதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக தவறான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என மு.க.ஸ்டாலின் பேசிய பழைய வீடியோக்களை அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இப்ப இருக்கக்கூடிய பழனிசாமி முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகுதான் உள்ள நுழைஞ்சிருச்சு. நிச்சயமா சொல்றேன், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே உறுதியாக இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போராடணுமோ அந்த அளவுக்கு போராடி இந்த நீட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விலக்கு வாங்கி தருவதுதான் திமுகவுடைய கொள்கை, திமுக ஆட்சியினுடைய கொள்கையா இருக்கு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.